ஹேமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரியாணிக்கு சாப்பிடக்கூடிய மட்டன் தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா வகையான பிரியாணிகளுக்கும் நெய் சாதம் இதுக்கெல்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் உள்ள எலும்பு மட்டனாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயமே அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதுக்கு பருப்பு வகைகள்னு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் மெஷர்மெண்ட்டுக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் தான் நம்ம வேக வச்சு இதுக்கு சேர்க்க போகிறோம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு விழுது அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் ஒரு 1/2 கப்பும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் எடுத்து அரைக்கணும். இதுக்கு மற்ற சாமான்கள் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் இதுக்கு கத்திரிக்காய் மாங்காய் அதே மாதிரி முருங்கைக்காய் கிடச்சா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 4 கத்திரிக்காயும் ஒரு சைடு 4 பீஸ் மாங்காவும் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொஞ்சமாக கறிவடகம் அதே மாதிரி வெங்காய வடகம் சொல்லுவாங்க டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு டால்ச்சா செய்ய தேவையான பொருட்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பட்டை கொஞ்சம் கிராம்பு 2 கிராம்பு எடுத்துக்கலாம். அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 150 கிராம் உள்ள மட்டன், நீங்கள் நல்ல மட்டன் வந்து எலும்பு பீஸாக இருந்தாலே இதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்து வச்சு கழுவி வச்சிருக்கிற பருப்பையும் 2 பருப்பையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 6லேருந்து 7 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதோடைய மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை குக்கரை மூடி போட்டு நம்ம மட்டனும் பருப்பும் வேகிற அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 விசில் விடலாம். விட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டு ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பும் மட்டனும் நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக. கடலைப்பருப்பு அங்கங்கே முத்து முத்தாக இருக்கும். அதுதான் இந்தோட தால்ச்சாவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் இல்லை இந்த மாதிரி ஒரு சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கப்பயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் சோம்பையும் போட்டு நல்லா விழுது போல் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற வெங்காய வடகம் சோம்பையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காய வடகம் இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் இது 3ஐயும் சேர்த்து போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். வெங்காயத்தை இதில் போட்டுட்டு நல்லா இது சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற தக்காளி 1 கப் அளவுக்கு எடுத்ததையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஈக்குவல் அதில் இருக்கணும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லாமே போட்டு மீடியம் தீயிலேயே இந்த மசால் அடிப்பிடிக்காமல் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை மட்டும் போட்டுட்டு இந்த மசாலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக மசாலும் இறங்கிடும், காய்கறிகளும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். டேபிள் ஸ்பூன் அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச உப்பு அதாவது டேபிள் சால்ட் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு மட்டன் தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம புளியையும் கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது காய்கறிகள் நல்லா வெந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கொழன்னு நல்லா காய்கறிகள் வெந்து நம்ம தால்ச்சா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா ஒரே ஒரு கொதி வரணும் மீடியம் தீயிலே. ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அதில் மேலே தூவி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வைங்க. கடைசியாக ஒரு தாளிப்புக்கு
ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை 2 கிராம்பு கொஞ்சம் சோம்பு இது மூணையும் கடைசியாக வறுத்து போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா செவக்க பொரிய விட்டுருங்க. இந்த மாதிரி செவந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்கி வச்சிருக்கிற தால்ச்சால ஊற்றி நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்மளோட சுவையான பருப்பு மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வகையாக பிரியாணியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.